ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்டோலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் மீட் பற்றி தான். கூகுள் மீட் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த பேண்டமிக் பீரியடில் ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம்னா அது கண்டிப்பாக கூகுள் மீட் மட்டும்தான். பட் கூகுள் மீட்டில் நமக்கே தெரியாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதை நம்ம ஆன்லைன் கிளாஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை வெபினாரை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி தான், நம்ம ஃபஸ்ட்டு தேடுது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் மீட் தான். பிகாஸ் ஏன்னா நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூமாப்பாக இருக்கலாம், வெபாக்ஸாக இருக்கலாம், சிஸ்கோவாக இருக்கலாம். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீயாக நம்ம அக்சஸ் பண்ணாலும் பார்ட்டிசிபெண்ட்ஸும் சரி, இல்லை டைம் கன்ஸ்டன்ஸும் சரி, இதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் கூகுள் மீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 100 தான். ஸோ இப்போ நம்ம டைம் கன்ஸ்டன்ஸ் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கூகுள் மீட்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்னாலேயே கண்டிப்பாக நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான சரி தான், வெபினாருக்கான சரி தான் கூகுள் மீட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் அதுலேயே நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேஅவுட் பற்றி தான். நம்ம நார்மலாகவே நீங்கள் கூகுள் மீட்டில் ஒரு வெபினார் ஒரு ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்டன்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஷெட்யூல் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். லேஅவுட்டில் சில நம்ம மானிட்டர் சைஸை பொறுத்து எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அத்தனை யூசர்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே வர மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு வெபினாரை வச்சுருக்கீங்க, அந்த வெபினாரில் இந்த ஸ்பீக்கர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீக்கர் அவங்க மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதுன்னா நீங்கள் அந்த மாதிரி லேஅவுட் செட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸாக இருக்குது, உங்கள் கிளாஸில் வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒரே நேரத்தில் அந்த 40 மெம்பர்ஸையும் நீங்கள் அந்த லேஅவுட்டில் டிஸ்பிளே பண்ண நினச்சாலும் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள், சேஞ்ச் லேஅவுட் போங்க. சேஞ்ச் லேஅவுட் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ, டைல், ஸ்பாட்லைட், சைட் பார். இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணி எடுக்கிறீங்க அந்த மாதிரினா, இல்லை அந்த மாதிரி எனக்கு வேணாம், விர்ச்சுவலாக பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் மீட்டில் செட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா அதே டாட்டில் கிளிக் பண்ணுங்கள், சேஞ்ச் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் வேணாம், நான் இருக்கிறதே எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளர்ராக வேணும், அந்த மாதிரி ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க, அந்த மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெபினாரை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெபினாரை கூகுள் கேலண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மறந்தாலும் அந்த டேட்டும் அந்த டைம் வரும்போது கேலண்டர் மறக்காதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூகுள் மீட் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறது. நிறைய பேருக்கு நம்ம என்ன எடுக்கிறோன்றதை ரெக்கார்ட் பண்ணி ஆஃப்டர் த கிளாஸோ இல்லை வெபினாரோ என்ன பண்ணலான்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பார்ட்டிசிபெண்ட்டுக்கோ ஷேர் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ரெக்கார்டும் பண்ணலாம் கூகுள் மீட்டில். அதே மூன்றாட்ட கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான், ரெக்கார்ட் நீங்கள் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த வெபினாராக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுக்குறீங்களோ அந்த லொக்கேஷனில் போய் ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ். நீங்கள் சப்டைட்டில் பார்த்துருப்பீங்க. சப்டைட்டில்ன்றது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்கும்போது அந்த மூவி அவங்க பேசுகிறது புரியாட்டினாலும் கீழே சப்டைட்டில் வச்சு புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக நானும் ஒருத்தி தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண போது அவங்க பேசுகிறது உங்களுக்கு வந்து கிளியராக இல்லை, புரியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேன் ஆன் கேப்ஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டிங்கன்னா அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே சப்டைட்டிலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியாத பட்சத்தில் அந்த சப்டைட்டில் வச்சு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக தமிழில் கிடையாது, ஆனால் இங்கிலீஷில் இதை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி 8 லாங்குவேஜஸில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அவங்க பேசுகிறத. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டியை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 360 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்க்ரீஸ் பண்ணி 720 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பெய்டு யூஸராக இருந்தீங்கன்னா ஹெச்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி நீங்கள் கூகுள் மீட்டில் கிளாஸோ வெபினாரோ ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.